சென்னை பெருநகர மாநகராட்சியில் துப்புரவு பணி என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக ஜோனல் வாரியாக தனியார்படுத்துவது, அவுட் சோர்ஸ் செய்வது, இப்போது பணியில் இருப்பவர்களை விரட்டி விடுவது, வீட்டுக்கு அனுப்புவது என்கிற நடவடிக்கை அரசு எடுக்கிறது. தொழிலாளர்களுக்கு எதிராக அரசு எடுத்திருக்கிற அந்த நடவடிக்கை மிக கடுமையான வன்மையான கண்டனத்துக்கு உரியது. அவர்களுடைய பிரச்சனையை உடனடியாக அரசு தீர்த்து வைக்க வேண்டும். எப்படி என்றால், அவர்களுக்கு வேலை வேண்டும், அந்த வேலையை அவர்களுக்கு உறுதி செய்ய வேண்டும். நிரந்தர தன்மையுள்ள பணியில் தான் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். தினந்தோறும் குப்பை விழும், தினந்தோறும் குப்பையை அகற்ற வேண்டும், அப்போதுதான் நகரம் சுத்தமாக இருக்கும். அந்த பணியில் அவர்கள் நிரந்தர பணியாளராக இருக்க வேண்டும் என்பதுதான் அவசியம். ஆகவே அவர்களுக்கு நிரந்தர தன்மையை கொடுப்பது, நியாயமான ஊதியத்தை கொடுப்பது, இன்னும் சொல்லப்போனால் குறைந்தபட்ச கூலி என்று அரசு ஒத்துக்கொள்ளுகிற அரசே போட்ட ஜியோவை கூட இன்றைக்கும் ஊராட்சிகளில், எண்ணற்ற ஊராட்சிகளில் அமுல்படுத்தாமல் இருக்கிறார்கள். அதே மாதிரி தனியார் மயம் என்பதை போக்குவரத்திலே, மின்சாரத்திலே, இது போன்ற பொதுத்துறைகளிலே கொஞ்சம் கொஞ்சமாக நுழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது கடுமையான விளைவுகளை உண்டாக்கும் என்று அரசாங்கத்திற்கு நான் எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகிறேன். தயவு செய்து இந்த விஷயத்தை கைவிடுங்கள். இல்லாவிட்டால் தொழிலாளிகளுக்கும் அரசுக்குமான பெரும் போராட்டமாக இது உருவெடுக்கும் என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அரசு இந்த பிரச்சனையை நடவடிக்கை எடுக்காமல் போகுமானால் தொழிற்சங்கங்களும் இதர அமைப்புகளும் ஒன்றாக சேர்ந்து எங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி முன்னெடுப்போம். இங்கே நேற்று இரவு பெண்களை மற்றவர்களை கைது செய்த விதம், கைது செய்த பிறகு அவர்களை இரவு முழுவதுமே ஒரு கல்யாண மண்டபத்தில் அடைத்து வைத்திருப்பது, இன்று மணி 5 மணி வரைக்கும் கூட அவர்களை நீதிமன்றத்திற்கோ அல்லது மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னாடியே கொண்டு போய் நிறுத்தாது, அனைத்துமே சட்டவிரோதம். இப்படிப்பட்ட சட்டவிரோத நடவடிக்கைகளிலே காவல்துறை ஈடுபடுவது என்பதெல்லாம் மிக மோசமான அச்சுறுத்தல், மிக மோசமான மிரட்டல், பழிவாங்கல். இதற்கு தொழிலாளிகள் பணிய மாட்டார்கள் என்பதை அரசு புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்கட்சியிலே இருக்கிற போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்னவெல்லாம் சொன்னாரோ, வாக்குறுதி கொடுத்தாரோ, அதையெல்லாம் மறவாமல் நிறைவேற்ற வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். நீங்கள் கான்ட்ராக்ட் விஷயத்தில், பழைய ஓய்வூதிய திட்ட விஷயத்தில், தனியார் மைய விஷயத்தில் கொடுத்திருக்கிற வாக்குறுதிகளை தயவு செய்து நிறைவேற்ற வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். கைது செய்யப்பட்டிருக்கிற அத்தனை பேரையும் விடுவிக்க வேண்டும். வழக்கோ அவர்கள் மீது வழக்கு போடுவது போன்ற அல்லது குறிப்பிட்ட சிலரை கைது செய்து ரிமாண்ட் பண்ணுவதை போன்ற அந்த காரியத்தில் அரசு ஈடுபடக்கூடாது. அப்படி ஈடுபட்டால் அரசாங்கத்தினுடைய எண்ணத்தின் மீது, அரசாங்கத்தினுடைய போக்கின் மீது வலுவான வருத்தமும் சந்தேகமும் தொழிலாளிகளுக்கு வரும் என்று சொல்லலாம். நேற்று இரவு கைது செய்த அந்த முறையை சிஐடி கண்டிக்கிறது. நிச்சயமாக நேற்று இரவு கைது செய்த முறை மிக மிக தவறானது. நான் அதை வன்மையாக கண்டிக்கிறேன். அதற்கு பிறகு இவ்வளவு நேரம் உள்ளே வைத்திருப்பது, இரவு முழுவதும் பெண்களை வைத்திருப்பது, இது அனைத்துமே வன்மையான கண்டனத்துக்கு